இந்த கும்பராசிக்காரங்க எல்லாரும் வந்து நிறைய கடனை வாங்கி ஆன்லைனில் வீட்டுக்கு கடன், காருக்கு கடன், படிப்பு குழந்தைங்க படிப்புக்கு கடன், எக்கச்சக்கம் கடனை வாங்கி இதுலேருந்து அதில் கட்டி அதுலேருந்து இதில் கட்டி இந்த கடனில் நிறைய சிரமப்படுறாங்க சார் இந்த கும்பராசி. இந்த சனி வக்கர பயிற்சியிலையாவது எல்லா கடனையும் அடைச்சிருவாங்களா? சொல்லுங்கள் சார். பொதுவாக நீங்கள் கும்பராசி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ராசி. சில பேருக்கு வந்து கடன் வாங்கி கட்ட முடியாம இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அந்த ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பு தான். சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்பவும் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணணுமே, அப்ப புதுசா கடன் வாங்கலாமா சார்? அப்படி கேட்பாங்களோ? ஆமா. 11வது ராசி கும்பராசி. ஒரு வீட்டில் ஒரு கும்பராசி பெண் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக அந்த குடும்பம் பெரிய லெவலுக்கு வந்தே தெரியும். அது லக்கி பிரைஸ் கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை வந்து எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க வந்து சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்கர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. அடுத்தது கும்பராசி சார். இந்த கும்பராசிக்காரங்க எல்லாரும் வந்து நிறைய கடனை வாங்கி ஆன்லைனில் வீட்டுக்கு கடன், காருக்கு கடன், படிப்பு குழந்தைங்க படிப்புக்கு கடன், எக்கச்சக்கம் கடனை வாங்கி இதுலேருந்து அதில் கட்டி அதுலேருந்து இதில் கட்டி இந்த கடனில் நிறைய சிரமப்படுறாங்க சார் இந்த கும்பராசி. இந்த சனி வக்கர பயிற்சியிலையாவது எல்லா கடனையும் அடைச்சிருவாங்களா? சொல்லுங்கள் சார். பொதுவாக நீங்கள் கும்பராசி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ராசி. அவங்களுக்கு வந்து நல்ல குணங்கள் நிறைய. ஆனா ஒரு கோபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். 99% கோபம் வராது, லாஸ்ட் 1% தான் வரும். அதை கூட அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த கும்பராசி வந்து அப்படி ஒரு யோகமான ராசி, ராசியான ராசி. ஆமா, நல்லா இருக்கு சார் இது சொல்றது. ராசியான ராசியாம் கும்பராசி. அது எப்படி நீங்க பாருங்களேன், காலபுருஷ தத்துவத்துல மேஷத்துல ஆரம்பிக்கிறது ராசிகள். 11வது ராசி கும்பராசி. ஒரு வீட்டில் ஒரு கும்பராசி பெண் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக அந்த குடும்பம் பெரிய லெவலுக்கு வந்தே தெரியும். அது லக்கி பிரைஸ் கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறது. ஸோ அவங்கள்ட்ட ஒரு குறைகள் இருக்கிறது பெருசுப்படுத்தக்கூடாது, அவங்கள பாராட்டணும். அப்போ அந்த குடும்பம் வளர்ச்சி அடையுது. இப்போ கும்பராசிக்கு நீங்கள் சொன்னாலும் நிறைய கடன் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க கிரெடிட் கார்டு கடன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும் போதே பொதுவாக சனி பகவான் இருக்கார் பாருங்களேன். சனி பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் 2ல் 6ல் 8ல் இந்த மாதிரி இடங்கள்ல வக்கரமா இருக்கும் போதும் பலருக்கு கிரெடிட் கார்டு ப்ராப்ளங்கள் இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஜாதகங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு முன்னால பணத்தை கட்டிடுவாங்க. சில பேருக்கு வந்து கடன் வாங்கி கட்ட முடியாம இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அந்த ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பு தான். சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கடன் வாங்கியிருந்தாலும் சரி, நான் 10 வருஷம் வாங்கினேன் சார், பெரிய கடன் சார், வட்டிக்கு மேல வட்டி கூடிருச்சு, எந்த கடனையும் இப்ப பைசல் பண்ணிடுவீங்க. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி, உங்க பேங்கே உங்கள்ட்ட வந்து மத்தியஸ்தம் பண்ணும். சரிங்க, இவ்வளவு கட்டுங்க போதுங்க அப்படின்னு சொல்லி கடன் அடைச்சிட்டு ஜம்முன்னு வெளியே வருவீங்க. இப்பவும் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணணுமே, அப்ப புதுசா கடன் வாங்கலாமா சார்? அப்படி கேட்பாங்களோ? ஆமா, நான் பழைய கடன் அடைச்சிட்டேன், புதுசா பிசினஸ்க்கு கடன் வாங்கலாமா? ஆமா, நம்ம என்ன சொல்லணும், வாங்குங்கன்னு சொல்லணும். வெரி குட். டெஃபினட்டா அந்த கடனையும் அடைச்சிட முடியுமே. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? அது மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, நான் பெரிய அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், பணம் இல்லை சார்,
தைரியமா கடன் வாங்குங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கடன் வாங்க, கடன் அடைச்சிருவீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் லோனோ, பிஸ்னஸ் லோனோ, ஹவுசிங் லோனோ எதுக்கு வேணா இப்ப நீங்க போகலாம். உங்கள் கனவுகள் நனவாகும் காலம் இது. ஆமா, ஏன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வருது, கை நிறைய பணம் புழங்கும். இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய யோகம். வார்த்தை தவறி விட்டாய் கண்ணமானாங்க பாருங்க, அதுல மட்டும் கவனமா இருக்கணும். வார்த்தையை கவனமா பயன்படுத்தும். ஏதோ ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு அதனால குடும்ப உறவுகளில் சில பிரச்சனை இருக்கலாம். வார்த்தையை மட்டும் கவனமா பயன்படுத்துறோம். இந்த கறந்த பால் காம்பேராதுன்னு சொல்றாங்க பாருங்க. வார்த்தையை விட்டுட்டோம்னா நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுமாங்க நம்ம ஊர் பக்கங்கள்ல. வார்த்தைகள்ல கவனமா இருந்தா போறோம். பிசினஸ்ல பெரிய வெற்றி இருக்கு. இந்த பினான்சியல் செக்டார்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அதுல வேலை எதிர்பார்த்தா வேலை கிடைக்கும். அதுவே சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல சுபகாரியம் இப்ப கூடி வரும். மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் சார். கும்பராசிக்கு கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்கோம்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்துருது. வெரி குட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இவங்களுக்கு இருந்த கனவுகள் என்னென்ன ஆசைப்பட்டாங்க. என் வீட்டில் இப்படி அலங்காரம் பண்ணணும், நான் இப்படி பொருட்கள் வாங்கணும், எங்க வீட்டுக்கு நான் சோலார் போடணும், என்ன நினைச்சிருந்தாலும் எல்லாம் நிறைவேறும். எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நல்ல பணவரவு வரும். நான் சொல்றேன், இந்த நேரத்திலேயே பல கும்பராசிக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பணவரவு இப்பதான் வந்துட்டு இருக்கு, கரெக்டா சொல்லிட்டாருப்பாங்க. வரலைன்னு வச்சுக்கோங்க, இப்ப வந்துடும் உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். அதுக்கு ஏதாவது பரிகாரங்களும் இருக்கா சார்? அற்புதமான பரிகாரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, கும்பகோணத்துல ஆதி கும்பேஸ்வரர் இருக்காரு. அந்த ஆதி கும்பேஸ்வரரை போய் கும்பிடணும். கும்பகோணத்துல ஆதி கும்பேஸ்வரர். ஆமா, ஆதி கும்பேஸ்வரர். ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணத்துல இருக்கான். போயிட்டு வந்துரு. கும்பராசிக்காரர்கள் எல்லாம் மறந்துடாதீங்க, போயிட்டு வந்துருங்க அந்த கோயிலுக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் எங்கேயாவது நடக்கும் இல்லையா? ஆமா, அந்த கும்பாபிஷேகத்துல இவங்க கலந்துக்கிட்டாலும் பெரிய அளவுக்கு பண வருமானம் வரும். கும்பராசிக்காரங்க எப்பவுமே செய்து பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். இன்னும் எளிமையா ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க வீட்லயும் ஒரு கலசம் வைங்க. வரலட்சுமி பூஜைக்கு வீட்டுல அந்த கலசம் வச்சு கும்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி வீட்லயும் ஒரு கலசம் வச்சு சுத்தி வர மாவில நடுவுல ஒரு தேங்காய் சந்தன குங்குமம் வச்சு டெய்லி அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டும். சில மாசத்துக்குள்ள சொல்லிடுவாங்க, பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வருது, என் ஃபீல்டுல நம்பர் ஒன்னா வந்துட்டேன், எனக்கு பண வருமானம் நல்லா வருது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கும்பம்ல, அதனால கும்பம் வீட்லயே வச்சுக்கோங்கன்றாங்க. ஆமா, வெளியே போனா கும்ப மரியாதை தானே கொடுக்குறாங்க. நீங்க பெரிய பெரிய விஐபிஸ் போகும்போது பாருங்க, கோபுரத்திலேயே கும்பத்தை தான் சார் வணங்குறோம். நம்ம கும்பத்தை பார்த்து வணங்குறோம். கோபுரத்துல கும்பத்தை பார்த்து நம்ம வணங்குறோம். கும்பராசிக்காரங்களை வணங்கணுமா இல்லையா? வணங்கினா வாழ்க்கை உயரும். அவ்வளவு நல்ல ராசி. அதான் ராசியான ராசின்னு சொன்னேன். அதான் சூப்பரா சொன்னீங்க சார். அது நல்லா இருக்கு. உங்களுக்கு கும்பராசி, கும்பம்னாலே உங்களையும் நாங்க வணங்கணும்ன்றாரு ஐயா. தேங்க்யூ சார். என்னைக்கு சார் வருது சனி வக்கர பயிற்சி? ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. வெரி குட். நவம்பர் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போறது. ஸோ இந்த லாங் கேப் இருக்கு. ஜூலை 15, ஆகஸ்ட் ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கு, செப்டம்பர் ஒரு மாசம் ஃபுல்லா இருக்கு, அக்டோபர் ஃபுல்லா இருக்கு, நவம்பர் 30 தான் வக்கர நிவர்த்தி. ஸோ சச் அ லாங் பீரியட் வச்சுக்கோமே. வெரி குட். அவ்வளோ நாள் இருக்கிறாங்க தான் அந்த பயிற்சி முக்கியத்துவம் ஆகுது. இந்த சார், இந்த சனி பயிற்சிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கும் இந்த நலன்ல வேற ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமா சார்? ஏதாவது மாறுபடுமா? ஏதாவது? நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, சனி பகவானுடைய பயிற்சியில நம்ம சில ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிருப்போம். அந்த வேலை விஷயத்தை ஏனோ நமக்கு வேண்டான்னு சில ஆர்டர் வந்து கூட வேண்டான்னு சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல ஒழுக்கம் தவறின வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டோம், மிஸ் பண்ணினோம், ஏன் இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணினோம், கரெக்ட் பண்ணி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்தா நல்லா இருந்திருப்போம், யோசிக்க வைக்கிது காலம். வெரி குட். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனை நின்று நிதானமாக யோசிக்க வைத்து அடுத்த ஸ்டெப்ல அதை முன்னேற்றி விட்டுரும். வெரி குட். அதனாலதான் அந்த வக்கரம் தேவைப்படுறது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோட உங்களுக்கு எப்படி பலன்கள் நடக்க போகுது நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.